தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த வாரம் வெளிவந்திருக்கிற சைலண்ட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கதை மற்றும் திரைக்கதையை எழுதியிருக்கிறவர் சமய முரளி. இந்த படத்தை இயக்கியிருக்கிறவர் கணேசா பாண்டி. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பெண் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலைக்கான விசாரணையை போலீஸ் செய்யும் பொழுது தொடர்ந்து அடுக்கடுக்கான பல கொலைகள் நடக்குது. அப்போது இந்த கொலைக்கு காரணமான பெண்ணை போலீஸ் நெருங்கும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது. அந்த தகவல் என்ன, இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தினுடைய இயக்குனர் கணேசா பாண்டி தன்னுடைய முதல் படத்தை இயக்கியிருக்காரு. முதல் படத்திலேயே அழுத்தமான சமூக பிரச்சனையை எடுத்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக திருநங்கைகளை குறித்து ரொம்ப அழுத்தமாக எடுத்திருக்காரு. இந்த டிஜிட்டல் உலகத்தில் பல சாதனைகளை படைத்திருந்தாலும் திருநங்கைகள் மீதான பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் பல குறைகள் இருந்தாலும் சில சுவாரஸ்யங்களும் இருக்கத்தான் செய்யுது. குறிப்பாக இந்த படத்தில் நடித்திருக்கிற சமய முரளி போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவர் தான் அந்த கதையை எழுதியிருக்காரு. ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருப்பார். பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதே போல் இயக்குனர் கணேசா பாண்டி ஆண் பெண் 2 வேடங்களில் நடிச்சிருப்பார். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணியிருப்பார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே நடித்திருப்பார். இந்த படத்தில் நடித்திருக்கிற நடிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கதைக்கேற்ற பட்ஜெட் இல்லைனாலும் இயக்குனர் திரைக்கதையை ரொம்ப சிறப்பாகவே அமைச்சிருப்பார். மொத்தத்தில் திருநங்கைக்கான ஒரு அழகான படம் அப்படின்னு சொல்லலாம். திருநங்கையை குறித்து ரொம்ப ஒரு அழுத்தமான பதிவை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் கணேசா பாண்டி. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 5.9. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.